2022 இன்னி வரைக்கும் 96% குழந்தைங்க மேல பாலியல் வன்கொடுமை, குழந்தைகள் மேல நடக்கக்கூடிய கொடூரங்கள் அதிகரிச்சிருக்கு. இது நம்மளை பத்தி, சமுதாயத்தை பத்தி, அதாவது மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசாங்கத்தை பத்தி, ஆட்சி நடத்தும் அந்த பதவியிலையும் அந்த பவரோட இருக்கிறவங்களை பத்தி, மக்கள் மேல என்ன அக்கறை வச்சிருக்காங்க. மக்கள் மேல அக்கறை வெட்டுருங்க. நம்ம எல்லாரும் பெரியவங்க, நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம அடிச்சு பிடிச்சு நம்ம காலில் நின்று நம்ம ஏதோ ஒன்று போராடி வந்துடலாம். ஆனா குரலே இல்லாதவங்க, நடக்க தெரியாதவங்க, மழலைய விட ஒரு வார்த்தை பேச தெரியாத அந்த குழந்தைங்களுக்கு யார் உத்தரவு, யார் பதில்? நீங்களே எனக்கு சொல்லுங்க. இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொன்னது என்சிஆர்பி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல பதிவு பண்ணிருக்கு. அபிஷியல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அபிஷியலா ஒரு கணக்கு இருக்கும்னா உண்மையான கணக்கு அதை விட அதிகமா இருக்கலாம். ஏன்னா நிறைய குற்றங்கள் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அந்த ஒரு ரெக்கார்டுக்கு வராது பல காரணங்களால. ஸோ இதுலயே இந்த அளவுக்கு ஒரு கணக்கு இருக்குன்னா உண்மை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு யார் யார் பொறுப்பு அப்படிங்கறது நம்ம கணக்கு எடுத்துட்டு போகாம எல்லாரும் தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம இருக்கிற இடத்துல காவல்துறையாக இருந்தாலும் இல்ல பதவியில இருந்தாலும் இல்ல சாதாரண மக்களாக இருந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்கவுங்க இடத்துல அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு ஒரு பவர்ல செய்ய முடிஞ்சது எல்லாமே அவங்க செஞ்சிருக்காங்களான்னு நம்ம கேட்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.